So next question. So three unbiased coins are tossed once. So find the probability of getting at most two tiles. So R வந்தாலே addition theory யூஸ் பண்ணணும். Next one, at least two head. So first you write. So first coin, sample space, head tail. So head. Again head tail. So இந்த மாதிரி நீங்கள் ட்ரீ டயக்ராம் ட்ரா பண்ணிங்கன்னா சாம்பிள் ஸ்பேஸ் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி எழுதுனா ஹெட் 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 ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ ஹெட் 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 அடுத்து ஹெட் ஹெட் டெயில் ஹெட் டெயில் ஹெட் அடுத்து ஹெட் டெயில் டெயில். ஸோ நெக்ஸ்ட் ஒன் டெயில் ஹெட் ஹெட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் டெயில் ஹெட் டெயில். So tail head, sorry tail so tail head at the tail. So next one tail head. So tail. So sample space, so n of s equal to 8. So there are two events. The first events at most two tail. So another event at least two head. So first event பார்க்கலாம். So let A be a event of so heading at most two tail. So what is meaning in the utmost? Utmost அப்படின்னா ரெடியூஸ் பண்ணிகிட்டே வரணும். அப்போ டூ டெயில் இருக்கலாம், ஒன் டெயில் இருக்கலாம். So next is zero tail. Zero tail means head. இப்போ ஃபஸ்ட்டு டூ டெயில் வர்றதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும். ஸோ டூ டெயில்ஸ் அட்மோஸ்ட் டூ டெயில் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா டூ டெயில் இருக்கலாம், அது கம்மி பண்ணிகிட்டே வரணும். அட்மோஸ்ட் அப்படின்னா அதிகம், பட் நம்ம மீனிங்லனா கம்மி பண்ணிட்டு வர டூ டெயில், ஒன் டெயில் ஆர் ஜீரோ டெயில். ஜீரோ டெயில் மீன்ஸ் ஹெட். ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஃபஸ்ட் டூ டெயில் இருக்கிறதுல டூ டெயில் எது இருக்குன்னு அப்படின்னா ஹெட் ஹெட். ஸோ ஏ ஈக்குவல் டு டூ டெயில்ஸ் இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட் எழுதலாம். டூ டெயில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஃபஸ்ட் எழுதணும். அப்போ ஹெட் டெயில் டெயில். வேறு எது டூ டெயில்? ஸோ TH2. ஸோ டூ டெயில்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் TTH. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து ஒன் டெயில். ஒன் டெயில் இருக்கிறதெல்லாம் எழுதணும். அப்போ ஹெட் ஹெட் டெயில். ஸோ இங்கே ஒன் டெயில் இருக்கிறனால டெயில் ஹெட் ஹெட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் டெயில். ஸோ இங்கே ஒரு ஒன் டெயில் HTH. ஸோ நெக்ஸ்ட் ஒன் டெயில் முடிஞ்சு. அடுத்து என்னென்னா ஜீரோ டெயில். ஜீரோ டெயில் அப்படின்னா ஹெட்டு மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணி எழுதணும். அப்போ ஹெட்டு மட்டும் எழுதுனா போதும். அப்போ ஹெட்னா ஹெட் 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 வர்றது மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணி எழுதணும். அப்போ n of a ஈக்குவல் டு 7. அப்போ phi of a ஈக்குவல் டு n of a divided by n of s. What is the n of a? 7 divided by 8. So next one to find being event. So let B be a event of, so heading at least two heads. ஸோ அட்லீஸ்ட் டூ ஹெட்ஸ் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். அப்போ டூ ஹெட் இருக்கலாம், த்ரீ ஹெட் இருக்கலாம். ஸோ அந்த கலெக்ஷன் மட்டும் எழுதணும். அப்போ அந்த கலெக்ஷன் மட்டும் எழுதணும்னா நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் என்ன வரும் அப்படின்னா ஸோ ஹெட் 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 அடுத்து டெயில் ஹெட் ஹெட். டூ ஹெட் இருக்கிறதெல்லாம் எழுதணும். அடுத்து ஹெட் ஹெட் டெயில் ஹெட் டெயில் ஹெட். இப்போ n of b ஈக்குவல் டு 4. அப்போ b of b ஈக்குவல் டு n of b divided by n of s. அப்போ n of b ஓட வேல்யூ 4 டிவைட் n of s ஓட வேல்யூ 8. ஸோ நம்ம கேன்சல் பண்ணக்கூடாது, அப்படியே வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இன்டர்செக்ஷன் ஃபைன் பண்ணணும். ஸோ a இன்டர்செக்ஷன் b. அப்போ ஏலையும் பிலையும் இருக்கிற காமன் எலமெண்ட்ஸ் எது இதெல்லாம் எழுதணும். இப்போ ஏலையும் பிலையும் எது இதெல்லாம் காமனாக இருக்குது அப்படின்னா ஸோ ஹெட் 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 அடுத்து டெயில் ஹெட் ஹெட். ஸோ ஹெட் ஹெட் டெயில் head tail head. So how many? So 1 2 3 4. அப்போ n of a intersection b equal to 4.
ஸோ P of A intersection B equal to N of A intersection B divided by N of S. அப்போ 4 divide 8. So by using the addition theorem probability, ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் பேஜில் எழுதிக்கலாம். Using the addition theorem, so formula P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. So P of A ஓட வேல்யூ 7 by 8 plus P of B ஓட வேல்யூ 4 by 8 minus 4 by 8. அப்போ plus 4 by 8 minus 4 by 8 டைரெக்டாக நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ஆன்சர் இஸ் 7 by 8.